கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ரசம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஹாய், நாம் இப்போது கேரட் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்னதாக 2 கேரட்டை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு டொமேட்டோ, ஒரு 4 பீஸ் கார்லிக். இது கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம இது எல்லாத்தையும் பிளெண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, ஒரு 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பியூரியை சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாமே நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ராவாக தான் அரைச்சிருப்போம். கேரட், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரசம் பவுடர், புளி தண்ணீர், இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல கொதி வரணும். இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ரசம் இந்த மாதிரி ஒரு கொதி இப்போ தான் வருது. ரசம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பருப்பு சேர்க்காம ஹெல்த்தியாக ஒரு கேரட் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள்.